உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும். இப்பொழுதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். பைபிளோடைய மொத்த நோக்கம் இந்த பாவத்திலே கிடக்கிற உலக மக்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் வர வேண்டும் என்பது. இந்த உலகம் பாவத்துக்குள் கிடக்கிறது, பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள் கிடக்கிறது. மக்கள் எல்லாரும் தாங்களெல்லாம் நல்லா இருக்கிறோம்னு நினச்சாலுமே ஒரு விதத்தில் பிசாசினால் இயக்கப்பட்டு பிசாசுடைய புத்தி, பாவ புத்தி, அந்த பாவத்தின் புத்தியிலே மூழ்கி கிடக்கிறார்கள். இவர்களுக்கு கர்த்தர் கடவுள் வந்தால் என்ன சொல்ல போகிறாரு? பாவத்தை விட்டு வாங்க, அந்த பிசாசுடைய பாவத்தோடைய பிடியிலிருந்து நீங்கள் வெளியே வாங்க, என்கிட்ட வந்தீங்கன்னா பாவத்தை மன்னிக்கிறேன், பரலோகம் கூட்டி போகிறேன், அப்படி தானே சொல்லுவார். ஆக இந்த நீதிமொழிகள் புஸ்தகம்னாலும் சரி, பைபிளில் எந்த பகுதி எடுத்து வாசித்தாலும் சரி, அது புத்தி சொல்லுகிற வசனமாக இருந்தாலும் சரி, வாக்குத்தத்த வசனங்களாக இருந்தாலும் சரி, தேவனை பற்றிய அறிவை கொடுக்குற வசனமாக இருந்தாலும் சரி, நமக்கு சத்ரு ஒருத்தன் இருக்கானே, அந்த பிசாசை பற்றி அவன் எப்படி ஆள், எப்படி நம்மளை கவுத்த பார்க்குறான் அப்படிங்கிற அந்த அறிவை கொடுத்தாலும் சரி, இந்த உலகம் மொத்தத்தில் ரட்சிக்கப்படாத உலகம் எப்படி இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டால் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய சமுதாயம் எப்படி இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் அவங்களுக்குள்ளே இருக்கும், இவர்களுடைய முடிவு என்ன, அவர்களுடைய முடிவு என்ன என்று எல்லாவற்றையும் இந்த பைபிள் பேசுகிறது. நாம் ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் மொத்த கருத்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது. விசேஷமாக இந்த நீதிமொழிகளில் ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த பொல்லாத ஜனங்கள் மத்தியில் பாவத்தில் வாழுகிற பிசாசு கிரியை செய்கிற இந்த உலகத்தில் எப்படி நாம் ஞானமாய் நடந்து கொள்வது, பிசாசு ஏற்படுத்துகிற எல்லா கண்ணிகளுக்கு வலைகளுக்கு எப்படி தப்புகிறது, எப்படி ஒரு சமாதானமாக சந்தோஷமாக வாழ்ந்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி வளர்க்கிறது, தேவனுடைய சித்தம்னு ஒன்று இருக்கே நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும், நாம் எப்படி வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு அவருடைய சித்தம் ஒன்று இருக்குது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது. அது பற்றியதான காரியங்கள் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆரம்பத்திலேயே ஞானம் பற்றி பேசுகிறது. ஞானம், நீதி, பரிசுத்தம், நியாய தீர்ப்பு எல்லாவற்றையும் பற்றி பேசுகிறது என்று சொல்லுகிறது. இதில் நாம் எப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது, பொல்லாப்பை விட்டு விலகுகிறது, ஞானமாய் விவேகமாய் நடந்து சில சிக்கலில் மாட்டிக்கிறாமல் இருக்கிறது, எப்படி நீதிமானாக வாழ்கிறது, எல்லாவற்றையும் பற்றி எழுதியிருக்கிறது. இப்பொழுது முதல் 9 அதிகாரங்களிலே ஞானம் பற்றி பேசியிருக்கிறதை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது 10வது அதிகாரத்தில் முதல் 10 வசனங்கள் வாசிக்கும்போது ஞானம்னு பேசிக்கிட்டே வந்திருந்த இந்த நீதிமொழி புஸ்தகம் இப்போ நீதிமான், துன்மார்க்கன், மதிகெட்டவன், பரியாசக்காரன் அப்படி பேச ஆரம்பிச்சிருச்சு. ஒரு விதத்தில் பார்த்தா இந்த 10வது அதிகாரத்திலிருந்து 31வது அதிகாரம் வரைக்கும் வாழ்க்கையின் பல பகுதிகளிலே எப்படி புத்தியாய் நடந்து கொள்வது என்பது பற்றி இதில் எழுதியிருக்கிறது. பழமொழிகள் நாம் சொல்லுவோம்,
அதை நீதிமொழிகள்னு பைபிளில் எழுதியிருக்கு. சுருக்கமான ஒன்று ரெண்டு சென்டென்ஸில் ஒரு பெரிய முக்கியமான வாழ்க்கைக்கு பிரயோஜனமான கருத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா கருத்துக்களையும் ஒன்றா எழுதுறதுனால நிறைய போதனைகளை ஒரே சமயத்தில் கேட்குறது கடினமாக இருக்கலாம். ஆனாலும் ஒரு அதிகாரம் வாசிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசித்தா அது அன்றைக்கு தேவையான சில புத்திமதிகளை நமக்கு கொடுக்கும். ஆதலால் இதை போதனையாகவும் சொல்லி வைக்கிறது எனக்கு நன்மையாய் தோன்றியது. ஆதலால் இப்பொழுது 9 அதிகாரங்களை முடித்து 10வது அதிகாரத்துக்குள் போகிறோம். நான் சொன்னேன் நீதிமான்கள் என்று. நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. யாருங்க இந்த நீதிமான்? சொல்ல நல்ல காரியமாக செய்கிறானான்னு பார்த்தா நல்ல காரியம் செய்யணும். துன்மார்க்கன் கெட்டவன் மாதிரி நம்ம இருக்க முடியாது. ஆனால் இந்த பூமியில் நல்ல காரியங்கள் செய்யணுமானா முதல்ல நம்முடைய பாவத்தை தொலைச்சி நீதிமான்கிற ஒரு தகுதிக்கு வரணும். தேவனுடைய பிள்ளைங்கிற அந்தஸ்துக்கு வரணும். அப்போ தான் நீதிமானாக நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு திறனுடையவனாக இருப்பான். அதனால் பைபிளில் நீதிமான்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலக பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற, நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் இனிமேல் தேவனுடைய பிள்ளையாக வாழப்போகிறேன் என்று சொல்லி தீர்மானிக்கிற ஒவ்வொருவரையும் அவர் மன்னிக்கிறார். அது மட்டும் இல்லை, பழைய வாழ்க்கை பாவ வாழ்க்கை இருந்துச்சே அதை நான் கணக்கில் எடுக்கலை. நான் இப்போ நீ புதிதாக பிறந்த ஆள் போல் நான் நினச்சிக்கிறேன். நான் உன்னை சொல்கிறேன், நீ நீதிமான்னு நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டாரு. பொதுவாக இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் கூட பொதுவாக நம்ம பாவி தானே அப்படின்னு ரட்சிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க. கர்த்தர் அதை எதிர்பார்க்கல. அப்படி சொல்லக்கூடாது. நம்ம பாவிதான்னு சொன்னோம்னா பாவிதானே, அப்புறம் இந்த பாவத்தோட இன்னொரு பாவத்தை சேர்த்து செஞ்சால் என்ன ஒன்றும் மோசமாக போகாது அப்படி இன்னொரு பாவத்தை சேர்த்து செய்ய அவங்களுக்கு ஒரு தைரியம் வருகிறது. ஆனால் அவர் சொல்லியிருக்கிறத மாதிரி அவர் நம்மளை நீதிமான்னு ஆக்கிட்டாராம், நம்மளை பரிசுத்தவான்னு ஆக்கிட்டாராம், நம்மளை தேவனுடைய பிள்ளையா அவருடைய மகிமையை கொடுத்து வச்சிருக்கிறாராம். இப்படி நினைக்க ஆரம்பித்தா அப்போ நீதிமான்கிற உணர்வு இருக்கிற ஆள் இன்னொரு தடவை பாவம் செஞ்சு கரையை விட்ட வச்சுக்கிற கரையை விட்ட வச்சுக்கிற யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்போ பாவத்துக்கு போக மாட்டாங்க. சரி, அப்படி நீதிமானாக தேவனுடைய பிள்ளையாக நீதிமானாக வாழுகிறவர்கள் அவர்கள் எப்படி ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆனால் அதே சமயத்தில் துன்மார்க்கர் மதிகெட்டவர்கள் தேவனுடைய அந்த சித்தத்தை விட்டு வேறு மாதிரி வாழ்கிறவங்க அவங்க எப்படி கெட்டு போகிறாங்கன்னு, நீதிமான்கள் எப்படி நல்லா இருக்கிறாங்கன்னு அதை நீங்கள் பார்க்கலாம். அது பற்றி எழுதியிருக்கு. அது மட்டுமல்ல, இந்த நீதிமான்கிறது தேவனுடைய பிள்ளைகளை பற்றி பேசுது. அப்புறம் துன்மார்க்கன் பாவிகள் அப்படியெல்லாம் சொல்லும்போது அது பிசாசுடைய பிள்ளைகளை பற்றி பேசுது. இந்த வித்தியாசத்தை நாம் அறிந்திருக்கணும். அப்போ தான் இதை வாசிக்கிறதோடைய அந்த முழு பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சரி, நான் முதல் 10 வசனத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதை வாசிச்சிட்றேன். வாசித்த பிறகு அதற்கு அடுத்தபடி தொடர்ந்து போகலாம். நீதிமொழியில் 10வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. சாலமோனின் நீதிமொழிகள். ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். உண்மைதானே? இந்த உலகத்தில் பார்க்குறோம்ல, மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான். மூடன் யார்? நிர்மூடன், தேவனை அறியாதவன், தேவனை பற்றிய வெளிச்சம், தேவனை பற்றிய அறிவு ஒன்றும் இல்லாதவன். அவன் தன் தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான். ஏண்டா பெத்தன்னு நினைக்கிற அளவுக்கு. அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. அநியாயத்தினால் சம்பாதித்து பெரிய ஐஸ்வர்யவான்களாய் கடைசியில் அவங்க அத்தனையும் விட்டுட்டு போவாங்க. ஒன்றையும் அனுபவிக்க முடியாது. கண்களால் பார்க்கலாமே ஒழிய மற்றபடி அதை எது சாப்பிடவோ
அது என்ன ஒரு காரு பஸ்ஸு வச்சுருந்தா அது ஏறி போகலாம், அவ்வளவுதான். மற்றபடி சாப்பிட்றது மற்ற எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். எப்பேற்பட்ட இக்கட்டில் இருந்தாலும் இந்த நீதிங்கிறது தேவனுடைய பிள்ளைங்கிறப்ப அவர் ஏதோ ஒரு இடத்துல வந்து காப்பாற்றுகிறார், மரணத்துக்கு நரகத்துக்கும் தப்பு வைக்கிறாருங்கிறதையும் நீங்கள் கவனிக்கணும். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருத்த விடார். எப்படி அவர் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க ஏதாவது ஒரு வழியை பார்த்துருவார். துன்மார்க்கனுடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். நிறையா சேர்த்து வச்சுருக்கிறோம்னு நினச்சான், திடீர்னு பார்த்தா இன்றைக்கி பாருங்கள், சரியாக பெரிய பிஸ்னஸ் ஹவுசஸ், பெரிய பணக்காரனாக இருக்கிறவங்க ஏதோ அந்த தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதை கேட்ட விலைக்கு விற்றுட்டு, அடிமாட்டு விலைக்கு விற்றுட்டு தப்ப முயற்சிக்கிறாங்க. சிலர் மஞ்சள் பேப்பர் கொடுத்துட்றாங்க, அவ்வளோதாங்க, இப்போ எனக்கு 100 1000 கடன் இருக்குது, 115 தான் இப்போ என்கிட்ட அசட் இருக்குது, அதையெல்லாம் பிரித்து எடுத்துக்கங்கன்னு அப்படி சொல்லிடுவாங்க. சரி, சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், இது நமக்கு புரியுது. சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தி உள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லச்சையை உண்டு பண்ணுகிறவன். அறுப்பு காலத்தில் தூங்கிட்டு இருப்பான் பாருங்கள், விதைக்கிற காலத்தில் விதைச்சிருக்க மாட்டேன், அப்போ அறுவடைக்கு எங்கிட்டு போகிறது? அப்புறம் கடைசிக்கு லச்சை அடைவான்னா ரொம்ப கேவலப்பட்டு போவேன்னு. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், இது நமக்கு புரியுது. கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும், துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும். இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஞானம்னா தேவனை ஏற்றுக்கொண்டவன் தான், தேவனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளவன் தான் ஞானமுள்ளவன். அவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான். அலப்புகிற மூடனோ எதையாவது உளறிக்கிட்டே இருப்பான் பாருங்கள், பிளாபரிங், வாய் சும்மாவே இருக்காது, எதையாவது போட்டு உளறிக்கிட்டே இருப்பான். அந்த மூடன் விழுவான். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். கோணலான வழிகளில் நடக்கிறவனோ ரகசியமாக செய்வாங்க, ஆனால் கண்டுபிடிக்கப்படுவார்கள். கண் சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறான், அலப்புகிற மூடன் விழுவான். 2வது தடவை அலப்புகிற மூடனை பற்றி வந்துருச்சு. சரி, கண் சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குறான். நண்பர்களாக இருப்பாங்க, ஆனால் அதே சமயத்தில் ஒரு நண்பனுக்கு தெரியாமல் இன்னொருத்தனுக்கு கண்ணடித்து இப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு கண்ணடித்து சொன்னால் அதை இவன் பார்த்துட்டான்னா என்ன என் நண்பன் அப்படின்னு சொல்லி மனநோவு அடைகிறானாம். சரி, 11வது வசனத்திலிருந்து, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்குடைய வாயை அடைக்கும். நீதிமான் யார்? தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறவன். அவனுடைய வாய் ஜீவ ஊற்று, அதாவது அவன் வாயால் எது பேசும்போது மற்றவர்களுக்கு ஏதுமை உண்டாகத்தக்கதாக பேசிடுவான், ஜீவ ஊற்று. அது மாத்திரமல்ல, இவன் பேசும்போது மற்றவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஜீவனை ரட்சிப்பை பரலோகம் போகிறதுக்கு வழியை கண்டுபிடித்து விடுவார்கள். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமான் கொடுமைக்காரன். எப்படி இருக்குது? அதாவது இந்த பாவிகளுக்கு நீதிமான்னு கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லியிருக்க மாதிரி பாவிகளுக்கு ஒரு வார்த்தை சொல்லாமல் பல வார்த்தைகளை சொல்லியிருக்குது. கள்ளத்தராசு வச்சுருக்கிறவன் அப்படியெல்லாம் சொல்லும், புத்தியனன் மதிகேடன் அப்படியெல்லாம் சொல்லும். சரி, நம்ம ஒவ்வொன்றும் அந்தந்த இடத்துல பார்க்கலாம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களை மூடும். பகை யார்? பகைக்கிறவங்க, ரட்சிக்கப்படாதவங்க தான் ஒருத்தனுக்கு ஒருத்தனை பகைச்சு அவன்கிட்ட இருக்கிறத இவன் பிடுங்கி சொத்து சேர்க்கலான்னு பார்க்குறவங்க. ஆனால் அன்போ சகல பாவங்களையும் மூடும். மற்றவங்க செஞ்ச பாவத்தை கூட சரி சரி விடுப்பாட்டுமே ஒழுங்காரு அப்படி சொல்லிடும் அன்பு. எப்படி கான்ட்ராஸ்டாக கர்த்தர் எப்படி பேசுகிறாரு, பிசாசு எப்படி செய்யுதுங்கிறதெல்லாம் இதில் பார்க்க முடியுது. புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம். புத்திமான் யார்? பொல்லாப்பை விட்டு விலகிறவன் தான் புத்தி. அப்படி பொல்லாப்பை விட்டு விலகுன்னு அவன் சொல்லுவான். புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம். மதிகேடனுடைய முதுகு கேட்டது பிரம்பு. இப்போ சின்ன பிள்ளைங்க
சிறு பிள்ளைகளோட இருதயத்தில் மதியினம் ஒட்டி இருக்குமா, கையில் இருக்க பிரம்பு அந்த மதியினத்தை அகற்றம்னு போட்டிருக்கு. எட்டு பிரம்புனாக்க அந்த மதி எட்டத்தனம் புத்தி எட்டத்தனம் அது அவங்கள விட்டு போகணும். புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம், மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு போட்டு வெளுத்தாதான் அப்போ தான் ஒழுங்காக வேலை செய்வான். ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கிறது. ஞானவான்கள் அறிவு தேவனுக்கேற்ற நம்முடைய நல்வாழ்வுக்கேற்ற அநேக விவரங்களை சேகரித்து வச்சுருப்பாங்க, அது அவங்களுக்கு நல்லது. ஆனால் மூடன் யார்? தேவனற்றவன், ஒரு விவரம் இல்லாதவன், பிசாசின் பிள்ளையாக இருக்கிற ஆள், அவங்களுடைய வாய்க்கு கேடு சமீபமாக இருக்கிறது. அவன்கிட்ட நல்ல வார்த்தையே வராதுங்க. எப்போ பார்த்தாலும் கேடானதா. இன்றைக்கி நியூஸ் பேப்பர் எடுத்து வாசிங்க, டெலிவிஷனை திருகுங்க, எல்லா கெட்ட செய்தியும் வருது. ஏன்? உலக மக்கள் பாவத்தில் இருக்கிறார்கள், மூடராக இருக்கிறார்கள், ஞானிகள் என்று தங்களை சொல்லுகிறார்கள், ஆனால் பைத்தியக்காரர்களாக இருந்து முடிவிலே நரகம் போகிறார்கள். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம். பணம் இருக்க வரைக்கும் எவ்வளவோ தீங்குகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலான்னு செய்கிற அக்கிரமெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்புறமேலு காவல்துறைக்கு என்னமோ செய்கிறத செஞ்சிடறேன்னு சொல்லி தங்களை தப்பு வச்சுக்கிடுவாங்க. ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், ஆனால் ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். நீதிமானுடைய பிரயாசம், அதாவது இது இப்படி அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போ வறுமை அப்படின்னாக்க இவன் ஒழுங்கு இல்லாததுனால தான் வறுமையாக இருக்கிறான். வேலையை செஞ்சால் ஏதோ சம்பாத்தியம் சாப்பாட்டுக்கு இருக்கும், ஆனால் வேலை செய்ய பிடிக்காத ஆள், சோம்பேறி. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும், துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். பாருங்கள், நீதிமான் அவன் செயல்படுறது எல்லாம் ஜீவனை உண்டாக்க, ரட்சிப்பை உண்டாக்க, பரலோகத்துக்கு போக, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற அப்படி இருக்கிறான். ஆனால் துன்மார்க்கனுடைய செயல்பாடுகளோ பாவத்தை பிறப்பிக்கும். அவன் ஏற்கனவே துன்மார்க்கன், அவன் அப்புறம் பாவம்தான் செய்வான். புத்திமதிகளை காத்துக்கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். அது அடுத்து கண்டனையை வெறுக்கிறவனும் போட்டிருக்கு, தண்டனையை வெறுக்கிறவனும் மோசம் போகிறான்னு இருக்கணும். தாவுக்கு பதிலாக கா போட்டிருக்கு, அதை சரியாக நம்ம வாசிச்சுக்கலாம். தண்டனையை வெறுக்கிறவனும் மோசம் போகிறான். செய்கிற சேட்டைக்கு தண்டனை வந்தால் அப்புறம் ஒழுங்காகிடுவேன். ஆனால் தண்டனையை வெறுக்கிறவன் அந்த பாவத்திலே அந்த அக்கிரமத்திலே இருப்பான், கடைசிக்கு மோசம் போயிடுவேன். பகையை மறைக்கிறவன் பொய் உதடன். ஏற்கனவே பகை இருக்கு, ஆனால் ரொம்ப நல்லா நண்பர்கள் போல் இனிமையாக பேசுவாங்க, பார்த்தீங்களா? பொய் உதடன். புறங்கூறுகிறவன் மதிகேடன். அவன் அங்கிட்டு போக விட்டுட்டு அவனை பற்றி பொல்லாததான் இங்கே பேசிக்கிட்டு இருப்பான். மதிகேடன்றாரு. ஏன்னா ஏன் மதிகேடன்? இவன் புறங்கூறுறதை இவனே போய் அங்கே சொல்லிடுவான், அப்போ அங்கே பெரிய லடாய் வந்துடும். மதிகேடன், அதாவது மற்றவங்ககிட்ட ரகசியத்தை வெளிப்படுத்தாத, நீ வியாஜ்யம் உள்ளவர்களிடத்தில் மாத்திரம் போய் வழக்காடு, மற்றவர்கிட்ட ரகசியத்தை வெளிப்படுத்தாதேன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா நம்ம பக்கத்தில் இவன் இருக்கான்னு நினச்சி நம்ம பேசினா இவன் கொண்டு அவங்கக்கிட்ட போய் சொல்லிடுவேன், நேராக போய் சொல்லுவாங்க உன்னை பற்றி இப்படி சொன்னாங்கன்னு. அப்போ அவன்கிட்ட இவன் நல்ல பேர் வாங்கலாம், பார்த்தீங்களா? சரி, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனும் புத்திமான். கவனிங்க, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. அதாவது வார்த்தையே தேவனுடைய ஆலோசனைக்கு ஏற்றாப்புல நம்ம பேசுவோம், இல்லை பிசாசுடைய ஆலோசனை, இந்த உலகத்து ஆலோசனைக்கு ஏற்றாப்புல பேசுவோம். அப்போ அளந்து நிதானமாக பேசும்போது தேவனுடைய வார்த்தையை பேசி ஆசீர்வாதத்துக்கான நன்மைக்கான அந்த வார்த்தைகளை பேசி அளவோடு நிறுத்துவோம். ஆனால் பொதன்னு பேசுகிற ஆளுக எப்படி அந்த தப்பாக பொல்லாத வார்த்தைகளை எப்படி அதில் விட்டுருவாங்க. அப்புறம் அது சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாதுன்னு இருக்குது. தன் உதடுகளை அடக்கிறவனும் புத்திமான்.
அப்போ இந்த வாய் என்ன சொல்லுதான்? எதையாவது பேசணுங்க தான், தப்பு தாண்டா பேசணுங்க தான், மற்றவங்கள பற்றி ஏதாவது புறங்கூறணுங்க தான், அவங்கள பற்றி மோசங்கேசன்னு பேசணுமா? ஜீவனுடைய வார்த்தைகளை பேசுகிறத விட இந்த பாவிகளுடைய பற்றி பேசுகிறது ரொம்ப ஈஸி. அப்படி பேசணுங்க தான் வாய். ஆனால் பிரச்சனைன்றார், நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. பாருங்கள் கான்ட்ராஸ்ட், நீதிமான் எப்படி, துன்மார்க்கன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். நீதிமான் தேவனுடைய பிள்ளைய எப்படியா பஞ்சத்தில் அல்லது ரொம்ப வறுமையில் இருக்கான் சாரி, அவனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இவன் பேசுகிற வார்த்தைகள் அவங்களுக்கு நன்மையாக ஏதாவது பேசுமா, அதனால் அவங்க ஏதோ சம்பாதிச்சு பிழைக்கத்தக்கதாக என்னமோ ஒரு வழி உண்டாயிரும். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதியினத்தினால் மாழுவார்கள். மூடர்னா முட்டா பயல்க, தான் செஞ்ச மதிகட்ட காரியத்தினால சாவாங்க. அடுத்து கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். இங்கே பாருங்க, ஐஸ்வர்யம் நம்மக்கிட்ட இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இன்றைக்கி மக்கள் நமக்கு ஐஸ்வர்யம் வந்தாவே ஆபத்துன்றாங்க. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், நீங்கள் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போய் சம்பாரித்து அன்றன்று சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் சம்பாதிக்க முடியும்னா, நம்ம நிலைமை அதாக இருந்தால் சரி ஒத்துக்கிறலாம். ஆனால் சில ஆட்கள் இருக்கிறாங்க, என்கிட்ட காசு வந்துச்சுன்னா நான் பாவம் செஞ்சுருவேன் ஐயா, அதனால் எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏயா கொஞ்சம் காசை கொடுத்தவொடனே நீ பிசாசு கட்சியில் போய் பாவியாக மாறிடுவியா? என்ன ஆள் இந்த ஆளுக? அப்போ இவனை பாவம் செய்ய வச்சு பிசாசு அவங்கள நரகத்துக்கு அனுப்பணும்னா கொஞ்சம் காசு கொடுத்தா போதும். ஏதாவது லாட்ரி சீட்டு விலக வச்சு, இல்லாட்டி போகிற வர்ற வழியில் என்கிட்ட ஒரு புதையல் கண்டுபிடிச்சி கிடச்சா போதும், அம்பிடுத்தேன் இவனை நரகத்துக்கு அனுப்பிடலாம். ஐயா என்ன நிலைமை! எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பிசாசோட சேர மாட்டேன்னு சொல்கிறது தானே கர்த்தருடைய பிள்ளைய. அதான ஞானம், அதான புத்தி. அதை விட்டுட்டு கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம், ஐஸ்வர்யம் வந்தால் பாவம் செஞ்சிருவேன்றவங்க அவங்க தெளிவான ஆட்களா? இல்லையே, இவங்க ஒன்றும் சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதனோட அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தோட வேதனை இருக்காதான். இன்றைக்கி தவறான வழியில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவர்கள் இவங்க எப்படி தவறான வழியில் சம்பாதிச்சாங்களோ அது மாதிரி தவறான வழியில் எவனாவது நம்மகிட்ட இருந்து பிடுங்கிடுவான் அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. எவனாவது நம்மளை வெட்டி போட்டுட்டு ஐஸ்வர்யத்தை கொண்டு போயிடுவானோன்னு பயப்படுவாங்க. தூக்கம் வராது, சாப்பாடு கூட கொஞ்ச நாள் கழித்து சாப்பிட முடியாது. ஆரம்பத்தில் கறி, மீன், முட்டை, கோழி எல்லாம் தின்னுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வியாதியெல்லாம் வந்துடும். அப்புறம் அதெல்லாம் சாப்பிட முடியாதுங்க அப்படி சொல்லுவாங்க. பாருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஆசீர்வாதம் வேணுங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணுமா? உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிறதுக்காக ஐஸ்வர்யத்தை, பொருளாதாரத்தை கர்த்தர் கொடுப்பாரு. அதை வேண்டான்னு சொல்கிற ஆளுக ஞானவான்கள் தானா? இவங்க என்ன சொல்கிறாங்க? பணம் வந்தால் நான் கெட்டு போயிடுவேன் ஐயா. என்னது இது? அப்போ பணம் கெடுக்கிறதுக்கு மட்டுமா? இல்லையே, இந்த பணத்தை கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற காரியங்களை செய்யலாம். இன்றைக்கும் நிறைய பேர் ரட்சிப்பு இலவசம்தான், ஆனால் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ரொம்ப காசு செலவாகுது. இந்த போதகர்கள்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க, நோ ஐஸ்வர்யம் நமக்கு ஆகாது அப்படின்வாங்க. அப்புறம் சுவிசேஷம் அறிவிக்கிறப்ப காசு வேணுமேனு எங்கேயாவது போய் கேட்க போகக்கூடாதுல்ல. கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தர்றேன், நீ நல்லா சுவிசேஷத்தை அறிவிக்கலாம்னு நோ 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 நோ
ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு, அப்புறம் சுவிசேஷ அறிவிக்கு காசு வேணும். ஒரு சைக்கிள் வாங்கினா, ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கினா, சரி மோட்டர் சைக்கிள் வாங்கினா அதுக்கு பெட்ரோல் ஊற்ற, சரி வீட்டில் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கு காசெல்லாம் வேணும். ஒன்றுமே வேண்டாமா? கர்த்தர் பார்த்துக்கிடுவாருங்க. எப்படியா பார்ப்பார்? உனக்கிட்ட தானே பொறுப்பை கொடுத்தாரு. பொறுப்பு உன்னோட இது அவருது இல்லை. நீ ஒழுங்காக இருந்தால் அவர் கொடுப்பாரு. இந்த ஐஸ்வர்யம் வேண்டான்னு சொல்கிற ஆளுகளை எனக்கு என்னன்னு விளங்கலை. ஐஸ்வர்யெல்லாம் நமக்கு ஆகாதுன்னாக்கா ஆபிரகாம் பரலோகம் போக முடியாது, யோபு பரலோகம் போக முடியாது, ஈசாக்கு யாக்கோபெல்லாம் பரலோகம் போக முடியாது, நிச்சயமாக யோசேப்பெல்லாம் போக முடியாது, தாவீது பரலோகம் போக முடியாது. எப்படி கதை? உங்களுக்கு என்ன வேணும்? அதாவது ஐஸ்வர்யத்தை, பொருளாதாரத்தை, தேவன் கொடுக்குற நன்மைகளை ஆண்டு கொள்ள, தேவனுக்கேற்ற விதத்தில் ஆண்டு கொள்ள தெரியணும், அதை நடத்தணும். இந்த வேலையை தானுங்க கர்த்தர் ஆதாமுக்கு அந்த காலங்களில் கொடுத்துருந்தாரு. பூமியை ஆண்டுகொள். அங்கே ஏதேன் தோட்டத்தில் என்ன 4 ஆறுகள், ஒரு நதியிலேருந்து 4 ஆறுகள் அது பிரிந்து, இது இந்த நதி அந்த ஆறு அந்த ஆறுன்னு சொல்லி இந்த ஆற்றுப்படுகையில் அவனுக்கு பொன் விளையும் அப்படி எழுதியிருந்தார். அது நமக்கு ஆகாதுங்க அப்படின்னா பொன் விளையும்னு அவர் சொல்ல மாட்டார். தங்க செயினாலாம் அவர் அங்கே போட்டு வைக்கலை. பொன் படிகங்கள் கிடக்கும், அதை சேகரித்து பொண்ணாக்கி அதை தங்கமாக்கி அதை அதுக்கப்புறமா ஆபரணங்களை செய்கிறது, அதெல்லாம் இவங்க தான் செய்யணும். அங்கே பொன் விளையும்னு அவர் சொல்கிறாரு. அருமையானவர்களே, நல்ல புத்தி இருக்க கடவுது. அது சொல்லணும். நானும் என் வீட்டாரும் கர்த்தருக்கு சொந்தம்னு சொல்லலாம். ஆனால் நானும் என் வீட்டாரும் எனக்குரிய எல்லாம் கர்த்தருக்கு சொந்தம்னு சொல்லலாம்ல. ஏன் இந்த புத்தி ஆகாதா நமக்கு? அது பணமே வேண்டான்றவன்ட்ட கர்த்தர் எப்படி பணம் கொடுப்பாரு? கர்த்தாவே நீர் எதை கொடுத்தாலும் நான் கர்த்தருடைய மகிமைக்காக அதை நான் பயன்படுத்துவேன்னு சொல்ல தெரியாதா? சொல்லணும். அப்போ தான் இவன் ஞானவான், விவேகி, புத்திமான், நிதானமாக சகல காரியங்களையும் செய்கிறவன். அவசரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. பைபிளில் கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான்னு எழுதியிருக்கு. சரி, நம்ம நிதானம் நமக்கு வேணும். எந்த சூழ்நிலையிலையும் தேவன் என்ன செய்கிறார், பிசாசு என்ன ஆலோசனை கொடுத்து நம்மளை கவுக்க பார்க்குறான், இதெல்லாம் தெரிந்து நாமும் சரி நம்மிடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கர்த்தருடைய மகிமைக்காக, நமக்கு ஜீவன் தந்து நம்மை ரட்சித்த இயேசுடைய மகிமைக்காக நான் இதை பயன்படுத்துவேன்னு சொல்கிறதுக்கு என்னங்க கஷ்டம்? தீர்மானம் நம்ம தானே எடுக்கிறோம். கர்த்தர் எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிறாரு. ஆனால் நீ தீர்மானத்தை எடுத்து நீ செயல்படுத்து. பிள்ளைய என்ன எதுக்கு படிக்க வைக்கணும் அதை நீங்கள் தீர்மானிக்கிறீங்க. தமிழ் மீடியம் ஸ்கூலா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலா அதை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க. அவராக சொன்னார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் விடுன்னு. ஆனால் காசே இல்லாத சில அநேக விசுவாசிகள் போய் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து விட்டு அப்புறம் காசுக்கு எங்கேயாவது அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அருமையானவர்களே, ஆண்டவர் பேசுவார், கவனிக்கலாம். கவனித்து அவர் பேசுகிறத கேட்டால் நீங்கள் நல்லாவே இருக்கலாம், ஒரு குறைவுமின்றி இருக்கலாம். நீங்களும் உங்களுடைய குடும்பமும் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கலாம். வேணுங்க தக்கன கையில் துட்டு இருக்கும். துட்டு இல்லைன்னா வறுமை. காலைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலங்க. காலையில் பிள்ளைக்கு பால் வாங்க காசு என்ன செய்கிறதுன்னு தெரியலங்க. இது பேர் ஆசீர்வாதமா? அதாவது அவர் தேவைக்கும் அதிகமாய் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். அப்படி தேவன் தானே உங்களுடைய தேவன். ஆதலால் அதை பற்றி கொள்ளுங்கள், பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை வாழ வைக்கிற தெய்வம். இந்த முட்டா ஆளுக போய் யாரையும் மனுஷரை சொல்லிக்கிட்டு நீங்கள் தான் எங்களை வாழ வைக்கிற தெய்வம்யா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்கு சொல்லணும்? அதை கர்த்தர்கிட்ட சொல்லி, நீரே எங்களை வாழ வைக்கிற தெய்வம், எங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறீர், ஐஸ்வர்யத்தை தருகிறீர், எங்களுடைய அதாவது எல்ஷடாய் எங்களுடைய தேவைகளுக்கு அதிகமாக எங்களை ஆசீர்வதிக்கிறீர்னு சொல்லி அவருக்கு மகிமையை செலுத்துறதை விட்டுட்டு எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம், காசு வந்தால் கெட்டு போயிடுவேன். என்ன மனுஷன் இந்த ஆள்? காசு வந்தால் அதை கர்த்தருக்காக எப்படி பயன்படுத்தலாம் அப்படிலாம் தீர்மானிக்கணும். ஓகே, சரியாக தீர்மானம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.